வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 11/1/2026 மார்கழி 27ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஓய்வு நாளில் இன்று மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்க்க போகிறோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் ஏற கட்டிவிட்டு துணை அல்லது துணைவியாருக்கு மனமிட்டு பேசுவதும் அவர்களுக்கு தேவையான விஷயத்தை செய்து கொடுப்பதும் நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். வெளியிடத்திற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் குடும்பத்திற்காக சிறிது வாழ்வது நன்மையை ஏற்படுத்தலாம். அந்த விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது யோக பலத்தை அதிகமாக இந்த நாளில் பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசலாகிறதும் மனதிற்கு கஷ்டமான ஒரு நிகழ்வு தீரக்கூடிய நல்ல காலகட்டம். திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் யோக பலத்தையும் நம்பிக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை நிச்சயமாக பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம். புதிய முயற்சிகள் யோகத்தையும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். வசந்தமான காலகட்டத்திற்கு ஏற்றவாறு வாழ்க்கை மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், யோகத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும் ஆக மொத்தத்தில் குடும்பத்தில் உள்ள உறவுகள் விஷயத்தில் மட்டும் கவனம். தொழில் மற்ற விஷயங்கள் ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் வேண்டவே வேண்டாம். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றமும் அனுகூலமும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது வசந்தமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய இனிமையான சூழ்நிலை. வாகன அமைப்பில் ஏற்றங்களும் முதலீடுகளுக்கும் துணை இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய அமைப்பு. பர்ச்சேஸ், மனதிற்கு தேவையான விஷயங்கள், குடும்பத்திற்கு தேவையான விஷயங்கள், உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள், மேலதிகாரிகளுடைய உத்தரவுக்கேற்ப நிறைய காரியங்கள் செய்து முடிப்பது, குடும்பத்தாருக்கு தேவையான விஷயத்தை செய்து முடிப்பது என்று பிஸியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரிய வெற்றிகள் நிச்சயமாக ஏற்படக்கூடிய வசந்தங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். தாய் வழி வரவு, தந்தை வழியருடன் மனமிட்டு பேசக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக முன்னேற்றம், கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது எடுத்த காரியத்தில் ஜெயமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த பலவிதமான நிலைமைகள் மாறக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய அமைப்பு. தைரியம், தன்னம்பிக்கை, உள்ளூர் வெளியூர் குடும்பத்தில் அனுகூலம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு.
விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை முடித்து கொள்ளக்கூடிய பிராப்தங்கள், மனதில் ஒரு இனிமையான சூழ்நிலையும் மன அழுத்தமும் குறைவதும், அப்பாடா என்று ரொம்ப நாட்களுக்கு பிறகு ஒரு மனதில் தெளிவும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். சுபவிரயத்திற்குண்டான நல்ல செய்திகள் மன அழுத்தத்தை தீர்த்து கொடுக்கும். குடும்பத்தில் மட்டும் கோபதாபத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். உறவு என்றாலே சிலர்களுக்கு நம்மளை தேவையில்லாத கடிக்க வைப்பார்கள். அதற்கெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு உங்களுடைய நேரத்தை வீணடித்து கொள்ளாதீர்கள். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி வருவது ஆச்சரியமான நன்மைகளை ஏற்படுத்தும். புதிய தொழிலுக்கு தயாராகி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். லாபமும் சந்தோஷமும் அசையாமசைய பொருள் சேர்க்கையும், குடும்பத்தாருடன் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வதும், மனசாந்தி பெறுவதும், நம்பிக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள், குடும்பத்தில் காணப்பட்டிருந்த மன அழுத்தங்கள் தீர்வது, சுபவிரய பிராப்தம் ஏற்படுவது, முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் அனுகூலங்கள் ஏற்படுவது, வசந்தங்கள் டக்கு டக்கென்று வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், வியாபாரத்தில் நம்பிக்கையும் அனுகூலங்களும் ஏற்படுவது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். பெற்றோர், பெரியோர், உறவினர்கள், அண்டை அயலாரட்டு விஷயம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அடக்கி வாசிப்பதும், ஓய்வு நாளில் இவர்கள் தொந்தரவு நமக்கு தேவையில்லாத ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தலாம். வெளியிடத்தில் அனுகூலங்கள் நிச்சயமாக காணப்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்த ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட தடைகள் தவிடுபடியானாலும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வாகனங்களிலும் பயணங்களிலும் குடும்பத்திலும் விட்டு கொடுத்து நோ ரோஷம் நோ சூடு என்ற மந்திரத்திற்கு ஆட்படுவது நம்பிக்கையான சூழ்நிலையும் உங்களை ஆற்றல் மிக்க ஆளாக மாற்றுவதற்கும் உதவிட செய்யும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.